முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக செயற்குழுவில் கட்சி மறுசீரமைப்பு தொடர்பாக ஆலோசனை நடத்தப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. கட்சி பதவிகளுக்கு இனி தேர்தல் மூலம் மட்டுமே தேர்வு செய்யப்படலாம் என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது. திமுக செயற்குழு கூட்டம் இன்று கூட இருக்கிறது. இந்த நிலையில் திமுக செயற்குழு கூட்டம் சற்று நேரத்தில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கூடுகிறது. இதுகுறித்த முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் ராமச்சந்திரன். ராமச்சந்திரன், வணக்கம். இதுகுறித்த முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். மிகுந்த எதிர்பார்ப்பிலேயே திமுக செயற்குழு கூட்டம் கட்சியின் தலைவர் திரு ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் கூட்டியது. சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் இன்னும் சில நிமிடங்கள் இந்த கூட்டமானது நடைபெறுகிறது. இதற்காக செயற்குழு உறுப்பினர்களுக்கு கடந்த 14ஆம் தேதியே அண்ணா அறிவாலயத்திலிருந்து அவர்களுக்கு கடிதம் வழங்கப்பட்டுள்ளது. அனைத்து செயற்குழு உறுப்பினர்களும் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். மிக பிரதானமாக கட்சியின் கட்டமைப்பை மறுசீரமைப்பு தொடர்பான முக்கிய அறிவிப்புகளை திமுக தலைவர் ஸ்டாலின் வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 234 தொகுதிகளில் 2 பிரித்து 2 சட்டசபை தொகுதிகளுக்கு 1 மாவட்ட செயலர் என 117 மாவட்ட செயலர்கள் நியமனம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மாவட்ட செயலர்களின் அதிகபட்ச வயதை 70 ஆகவும், சென்னை பகுதி செயலாளர்கள் மற்றும் மாவட்டங்களில் ஒன்றிய செயலாளர்கள் அதிகபட்ச வயது 50, கிளை செயலாளர்கள் அதிகபட்சமாக 40, மாவட்ட செயலாளர்கள் தொகுதிகள் விஷயங்கள் என அறிக்கை வாங்குவது, அந்த அறிக்கையை திமுக சமர்ப்பிப்பது உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகள் இடம்பெறலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மாநகர செயலாளர்கள் பதில் இனி மாவட்ட செயலாளர்கள் மட்டும்தான். கட்சி பதவிகளுக்கு இனிமேல் நியமனம் என்பது இல்லை. கட்சி பதவிகளுக்கு முழுக்க தேர்தல் மூலமாக மட்டுமே தேர்வு செய்யப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. புதிதாக உருவாக்கப்படக்கூடிய 114 மாவட்ட செயலர்கள் ஆதி திராவிடர்களுக்கு 30%, பெண்களுக்கு 10% இடஒதுக்கீடு அடிப்படையில் நியமனம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய கூட்டத்தில் மிக முக்கியமாக இந்த அறிவிப்புகள் இடம்பெறலாம் என்றும், கட்சியில் இளைஞர்களுக்கு முன்னுரிமை கொடுத்தும் கட்சியின் கட்டமைப்பை மறுசீரமைப்பு அமைக்கும் வகையில் இன்றைய அறிவிப்பு இடம்பெறலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன்.